பார்க்கறதான இந்த உலகம், இந்த சொத்து சுகம் எல்லாமே நம்ம மரிக்கிற நேரத்தில் நம்மை விட்டு போயிடும். யாரும் இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என் கூட யாரும் என் கூட வரமாட்டாங்க. என் மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சபை மக்களாக இருக்கலாம், ஒருத்தரும் வரமாட்டாங்க. என்னை மாத்திரம் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அப்போது அந்த நாட்களில் நான் வெறும் கையாக தேவ சமூகத்துக்கு ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு இந்த உலகம், இந்த ஆசாபாசம்லாம் வேண்டாம், இந்த சொத்து சுகமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணிப்பேனால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்வார். இல்லை என்று சொன்னால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் கைவிடப்பட்டு போயிடுவேன். உங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணுன்றதுக்காக தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படக்கூடிய இடம் இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் இதில் ஆயத்தப்படுகிறதான காரியங்களில் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலத்தையெல்லாம் ஆயத்தப்படுத்த முடியாது. அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஒரு காரியம், அரசாங்க சட்டத்தின்படி நாம் நம்மை தேவனுடைய ராஜ்ய பிரதிநிதியாக நம்ம மாற்ற வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்த பின்புமே அவங்க உலகத்திற்குரிய காரியங்களோடு இருக்கிறாங்க. இதை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறேன். நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? இல்லைன்னா பழைய நிலைமையிலேயே இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறீங்களா? பழைய நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வேளை பேரை மாற்றிருக்கலாம், ஆடைகளை மாற்றி கொள்ளலாம், ஒரு வேளை கழுத்தில் காதில் போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டி போட்டுடலாம், பூவெல்லாம் வைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் மாற்றம் கிடையாது. உண்மையான மாற்றம் என்பது இருதயத்துக்குள்ளே ஏற்படுகிறதான மாற்றம். அந்த மாற்றம் எவ்விதமாக வரும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கணும். இயேசு இருப்பாரானால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது 1 யோவான் நினைக்கிறேன், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 326ஆம் பக்கத்தில் இருக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவது நம்முடைய நடக்கை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் சினிமாக்காரங்க மாதிரி நடக்கிறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க, எல்லா காரியங்களையும் பண்ணிக்கிட்டு அவங்க மாதிரியே இன்றைக்கி ஒரு ஸ்டைலெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மாதிரி, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ நம்முடைய நடக்கை இயேசுவை போல இருக்கிறதா, இல்லைன்னா அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கிறதா? அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிக்கங்க. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறேன், என்னுடைய நடவடிக்கை இயேசுவை போல் இருக்கிறதா? இயேசு எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்தார், எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அவரை காட்டி கொடுத்ததான யூதாசை கூட அவரை கெத்செமனே தோட்டத்தில் அவரை காட்டி கொடுக்க வரும்பொழுது அவர் எவ்விதமாக அவனை அழைத்தார் தெரியுங்களா? நண்பனே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் தான் காட்டி கொடுப்பான்னு தெரியும் இயேசுவுக்கு. ஆனாலும் ஆரம்பம் முதலே அவனை நேசித்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து கொண்டே இருந்தார். அதை அறிஞ்ச பின்னாடி ஆரம்பத்தில் இயேசுவுக்கு தெரியும் இவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி. அதனால் அவனை ஊழியத்தில் ஒரு விதமாக நடத்தலை. இல்லை முக்கியமான இடங்களிலெல்லாம் அவனை வைத்துக்கொள்ளாமல் நீ கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிப்போன்னு சொல்லலை. அவனுக்கு எல்லா ஊழியத்திலையும் இடம் கொடுத்துருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கு போடும் பொழுது எல்லார் கையிலையுமே ஒரு கூடையை கொடுத்தாரு, 12 கூடை. அந்த 12 கூடையில் ஒரு கூடை யூதாசுடைய கையில் இருந்தது.
அவன் தான் அதை சொன்னான், எல்லாத்துக்கும் கொடுத்தான். இப்படி செய்து கொண்டே இருந்தவன் கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு தான் பரலோகத்துக்குரிய வாசல் என்று சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அவரை போய் முத்தம் செய்தார். பரலோக வாசலை போய் முத்தம் செஞ்சான். அந்த பரலோகத்துக்குள்ளே அவன் போகிறக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டான். இப்போது நாம்ளும் இந்த நாளில் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். யாரை நினச்சி நாம் இதில் பங்கு கொள்கிறோம்? இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு சரியில்லாதவங்களை சபைக்கு கூட்டிகிட்டு வரத்துக்கு சொல்லுவாங்க. கடந்த நாட்டில் சந்தோஷமாக அவங்களுடைய உறவுக்காரங்க ஒரு பையன் கூட இறந்து போயிட்டான். அப்போது இவங்க போய் சொன்னாங்களாம், சபைக்கு வாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், கம்ப்யூட்ரு கண்டுபிடிச்சி வேலை செய்கிற டாக்டராலேயே உயிரை காப்பாற்ற முடியல, நீ காப்பாற்றிடுவியா? சரி, நீ காப்பாற்றுவேன்னா நீ ஏன் உன் வியாதிக்கு இன்னும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். கேட்டதெல்லாம் நியாயம் தானே, இல்லைங்களா? இப்போ இதே வார்த்தையை தான் நம்மளை பார்த்தும் கேட்பாங்க. இப்போ நான் காலையில் அவங்கக்கிட்ட சொன்னேன், யாருக்கிட்டேயும் போய் சபைக்கு வாங்க, வியாதிக்காரங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஒரு 4 வாரம் வாங்க, ஒரு 3 மாதம் வாங்க. அவர் 3 மாதம் வருவார். வந்த பின்னாடி 3ஆவது மாதம் எதுவும் நடக்கலைன்னா அவர் சொல்லுவார், நீ சொன்ன மாதிரியே 3 மாதம் வந்தேன், என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை. அப்போ அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னா, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, சரீர சுகத்திற்காக தான் வராங்க. இப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இனிமேல் யாரை கூப்பிட்டாலும் ஒரு 3 வாரம் வந்து பாரு, 4 மாதம் வந்து பாரு அப்படின்லாம் சொல்லி யாரையுமே நீங்கள் கூப்பிடக்கூடாது. உங்களை ஆண்டவர் புரோக்கர் வேலைக்கு வச்சுருக்கிறாரு, என் சபையில் கொண்டு வந்து ஆட்களை சேர்க்கணும்னு சொல்லி நம்ம போய் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறவங்களுக்கு, அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்க ஒரு மாதத்தில் இத்தனை கேஸ் பிடிக்கலைன்னா அவங்களுக்கு சம்பளமே கிடையாது. தமிழக அரசு ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் வடநாட்டிலலாம் யாரும் அதை கடைப்பிடிக்கலை. இங்கே பண்ணி 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 ஜனக்கூட்டங்கள் குறைஞ்சிடுச்சு, அங்கே திரளாக கூடிகிட்டே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நம்ம யாரையும் ஆண்டவருக்காக குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறவங்க மாதிரி நம்ம போய் ஆட்களை பிடிக்கக்கூடாது. இன்னும் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி எம்என்சின்னு சொல்லுவாங்க, அதில் என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேரை சேர்த்திங்கன்னா இத்தனை பேரை உங்களுக்கு இவ்வளோ ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி ஆட்களை பிடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட சீஷைகளை கூப்பிடும்பொழுது என்னன்னு சொல்லி அழைத்தாருன்னா, நீங்கள் இதுவரை மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் யாரை பிடிக்கணும்? மனுஷனை பிடிக்கணும். அந்த வார்த்தைக்காக தான் நம்மளும் அலைகிறோமோ? அவர் சொல்லிட்டு போயிட்டார் மனுஷனை பிடிக்கலான்னு. ஆனால் எந்த விதத்தில் பிரிக்கணும்னு அவர் சொன்ன காரியத்தை நம்மளால் கடைப்பிடிக்கவே முடியல. அவர் எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு, ஒருத்தர் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் மேலேயும் வைராக்கியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு தானஸ்தானம் எடுத்து ஆராதித்து திருவிருந்தில் பங்கு கொண்டு ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறதா அல்லது புகழப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்க போகிறார். அப்போ நிறைய பேரை கொண்டு சபையில் சேர்க்கறதுனால, நான் இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் வேற ஒரு சபையில் இருந்தேன். அங்கே இருந்தப்போ அங்கே ஒருத்தர் வந்தார். உங்கள் சபை எங்கே இருக்குதுன்னாரு. சொன்னால் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் வேறு ஒரு சபைக்கு போகிறவர். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, உங்களுடைய சபையில் எத்தனை ஆராதனை நடக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரே ஆராதனை தான் அப்படின்னு. நாங்கள் போடுற சபையில் 3 ஆராதனை நடக்குது தெரியுமா, இடமே பத்த மாட்டேனுது அப்படின்றாரு. நான் அவருக்கு ஒன்றும் பதிலே சொல்லலை. சரி, நீங்கள் 3 ஆராதனை நடத்துகிறீங்களா, கூட்டம் அதிகமாக இருக்கா, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டேன். அப்போது நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இந்த ப்ரேயர் செல்னு சொல்லி சபையில் வச்சுருக்கிறாங்க. இது கொரியா தேசத்தில் பால் யாங்கிச்சோ அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் மூலமாக உருவாக்கப்பட்டதான ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னா, ஊழியக்காரர் வராங்கன்னு சொன்னால், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வருவார் பாஸ்டர். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற ஆண்டவர் அறியாத புறஜாதிகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க இந்த போதகம் பண்ணின பின்னாடி அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் திரளான ஆத்துமக்கள் வந்தாங்க. இதை பார்த்துட்டு இன்றைக்கி இந்திய தேசத்திலும் அதை பின்பற்றுகிறாங்க. தவறு என்று சொல்லலை. ஆனால் போகும்பொழுது அவங்க எந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுறாங்க? பவுல் சொல்கிறாரு, வேறொரு இயேசுவை அப்படின்றாரு. அப்போ இயேசு, இன்னொரு இயேசுவும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்ல இயேசு இல்லை, கள்ள இயேசுவாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான இயேசு அவர் நல்ல இயேசுவா கள்ள இயேசுவா அப்படின்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். கள்ள இயேசுவாக இருந்தால் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியமெல்லாம் கள்ள உபதேசங்களாக இருக்கும். நல்ல இயேசுவாக இருந்தால் நமக்கு நித்திய ஜீவனுக்குரிய வழிகளை அவர் காட்டி கொடுப்பார். அவர் தான் நம்முடைய நல்ல போதகனாய் நல்ல மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை நல்ல வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதான எல்லாருமே இந்த நாளில் கவனமாக கேளுங்க. இத்தனை நாள் நீங்கள் தூங்கிட்டு இருந்திருந்தாலும் இந்த நாளில் கொஞ்சம் தூக்கத்தை விட்டுட்டு நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு நான் கொஞ்சம் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலையில் அன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது என்பது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததோ ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இடையில் இருந்ததான தொடர்பை நீங்கள் முதலாவது வெட்டி போட வேண்டும். அங்கே இருக்கிற அதே காரியம் இன்னும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. இதை எப்போ பார்க்குறோம் அப்படின்னா, திருமண நேரத்தில் இவங்க பழைய காரியத்தை அங்கே பண்ணதெல்லாத்தையும் இங்கே செய்வாங்க. செவ்வாய்க்கிழமையில் போக மாட்டாங்க. துணி எடுக்கணுன்னா செவ்வாய்க்கிழமையில் போகாதீங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் எல்லா காரியங்களுமே 3 பேர் வராதிங்க அப்படின்வாங்க, 7 பேர் வாங்கன்னுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பழைய ட்ரெடிஷன் தான். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம விட்டு கொடுக்கணும். பரிசுத்தாவினுடைய வார்த்தைகளுக்கு நம்ம முழுவதுமாக செவி சாய்க்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி. ஆனால் நாம் நம்முடைய சித்தத்தை அதுக்குள்ளார கொண்டாந்து கலந்து கொடுத்துட்றோம். அப்போ பொண்ணு பார்க்கறதுலையும் அந்த செய்கிறோம், மாப்பிள்ளை பார்க்கறதுலையும் அந்த சரி, திருமண நாளிலையும் சரி, திருமண வரத்துக்கு கூப்பிட்றவங்களையும் கொடுத்தோம். அங்கே வாங்குகிற துணியிலிருந்து மணியிலிருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கருப்பு கலர் துணி எடுக்காதீங்க அப்படின்வாங்க, மஞ்சள் கலராக எடுங்கன்னுவாங்க, மங்களகரமான காரியங்கள். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அதனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த நாளில் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன மாதிரி கூப்பிட்றார் தெரியுங்களா? பெண்களை பார்த்து ஆபிரகாமின் குமாரத்தியே அப்படின்றாரு. ஆண்களை பார்த்து சகவி சொன்னது போல் ஆபிரகாமின் குமாரனே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களை பார்த்து சபையில் இருக்கிறவங்களோ உங்களுடைய குடும்பத்தாரோ உங்களை பார்த்து என்னன்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க? ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொல்லணுமா? ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லணுமா? ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னதான அழைக்கப்பட்டதான ஒரு சகோதரியுடைய நிலைமையை நாம் இந்த நாட்களில் பார்க்கலாம். பாருங்கள்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளை எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாட்கள் உண்டே, இந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்போது வாசித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா சபைக்கு ரெகுலராக வராங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க? 18 வருஷமாக வராங்க. 18 வருஷமாக வார வாரம் பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசித்திருப்பாங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க, வீட்லேயும் அதை கதை பிடிக்கிறாங்க. நல்ல சபைக்கு ஒழுங்காக வந்துட்டு இருந்தாங்க, பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆராதனைக்கு வந்தாங்க, கரங்களை தட்டினாங்க, காணிக்கை போட்டாங்க, எல்லாமே போட்டிருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார்கள். இயேசு அவங்கள பார்த்து கூப்பிட்டு அவங்க மேலே கைகளை வைக்கிறாரு. உடனே அவங்க அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அங்கே இருந்ததான அந்த வேத பாரகர்கள், ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து, நீங்கள் சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது, மற்ற நாளில் போய் பண்ணுங்க. ஓய்வு நாள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பரம்பரையாக ஓய்வு நாளில் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓய்வு நாளில் அவங்க சமைக்கிறதுக்கு முந்தா நாளே செஞ்சு வச்சுருவாங்களாம். ஓய்வு நாளில் நடக்கிற தூரம் கூட 1 மைல் 2 மைலுக்குள்ளார தான் அவங்க போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்படி கட்டளையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதை பின்பற்றி கொண்டு தான் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க வந்தாங்க. அப்படி வருகிறதான நேரத்தில் இயேசு அந்த மகளை பார்த்து அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளை நிமிர்ந்து நடக்க செய்தார். உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துடுது. 18 வருஷமாக கோணையாக நடந்து வந்துட்டு இருக்கிறவ இப்போ எதுக்கு நிமிர்ந்து நடக்கிறா? அவங்களுக்கு பாருங்கள் ஒரு எரிச்சலை. இத்தனை வருஷமாக நிமிர முடியாமல், யாரையும் நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக முகம் பார்க்க முடியாமல் கீழே விழுந்ததையே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்துக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் மேலே பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு அதில் ஒரு கோபம். ஏன்னா மாற்றத்தை விரும்பலை. மாற்றத்தை அந்த ஜனங்கள் விரும்பலை, அந்த சபை மக்கள் விரும்பலை, அந்த சபையில் ஊழியம் செய்கிறதான அந்த வேத பாரகனும் விரும்பலை. இயேசுக்கிட்ட அவங்க வாதாடுறாங்க. இயேசுக்கிட்ட வாதாடலை, அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, 18 வருஷமாக கூனியாக இருந்த அந்த அம்மா திடீர்னு நிமிர்ந்துட்டாங்கன்னா எல்லாரும் அந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம். ஏன்னா இதுவரையும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் நமக்கு பிரதான அந்த ஊழியக்காரனுக்கு சோத்திரன்னு இருப்பாங்க. இப்போது இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே அவரை பார்க்காம போயிடுறாங்க. அதனால் அவருக்கு ஒரு கோபம். இப்போ கூனியாக இருந்தவர் நிமிர்ந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் ஒரு மாட்டையாவது கழுதையாவது ஓய்வு நாளில் தண்ணி காட்ட மாட்டானா? அப்போ ஒரு மாட்டுக்கு கழுதைக்கும் தண்ணி காட்டுறவன் ஒரு மனுஷிக்கு ஒரு அற்புதம் செஞ்சால் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரணும் இல்லையா? ஆனால் அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி குறுகினதாக இருக்குதுன்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து கோணலாக்கினதை நேராக்கும்படியாக வந்தார். கூனியாக இருந்ததான நம்மை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அவமானத்தினால் தலை குனிவோடு இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில்
அவமானத்திலிருந்து நமக்கு மீட்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னுமே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா கூனியாகவே இருந்து கொண்டே இருக்கிறோம். சபைக்கு வரோம், நான் சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் கூனியாக இருக்கிறீங்களே, இன்னும் கூணனாக இருக்கிறீங்களே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமின் குமாரத்தியே. அவள் கூனியாக இருந்தாலும் அவள் யாருடைய குமாரத்தி தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தி, என்னுடைய குமாரத்தி. அந்த பெருமையில் தான் தேவன் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். இல்லைன்னா நம்மளை எப்பயோ முறிச்சு போட்டிருப்பார். எவ்வளோ அற்புதம் செஞ்சேன், ஆனால் திரும்பி எழுந்தே நிற்கலை, இவன் எதுக்கு வேணாம் அப்படின்னு ஒரே அழுத்தி போட்டிருக்கலாம். புதைக்கப்பட்ட இடத்துல புல் கூட முளைச்சிருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை கூனியாக இருக்க விரும்பலை. நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஆனால் நாம் முதலாவது நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு பிசாசுடைய தாக்கத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் நாங்களும் அதை கேட்குறோம், நீங்களும் ஆமான்றீங்க. ஆனால் மறுபடியும் பழைய காரியத்துக்குள்ளேயே போயிடுறீங்க. நீங்கள் சொன்னதான அந்த பேச்சை கேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்தது அரசாங்கத்தில் கேட்பாங்க, உங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தது? நான் நிற்கிறான், இந்த ஆள் தான் கொடுத்தான். உங்களுக்கு விருப்பமா? இல்லைங்க. உங்களுக்கு மாற்றமா? இல்லைங்க. உங்கள் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது? இன்னும் ஹிந்துவாக தான் இருக்குது. அப்போ ஏன் இவர் ஹிந்துவை நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தீங்க? தூக்கி வேணை முடிச்சு உள்ளே போடு அப்படின்னுடுவா. நான் உள்ளே இருந்தால் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ரொட்டி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. அதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நடக்க போகுதுங்க. நீங்கள் உண்மையானவங்களாக மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டதான ஞானஸ்நானம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இல்லைங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே 10,000 ரூபா தான் கடன் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டு வந்த பின்னாடி இன்றைக்கி 80,000 ரூபா கடன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரட்சிப்பே சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் எடுத்ததான ஞானஸ்நானமும் செல்லாதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடமும் போகலைங்க, ஏன் போகல, மலைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கிறது இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மலைக்கு கூட ஒதுங்காதவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்டதான காரியத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கொடுத்தாரு, அந்த ஞானஸ்நானம் எடுத்துடுறோம், மொழிக்கு எந்திரிச்சிடறோம். போன மாதத்தில் ஒரு அருமையான சகோதரி தாரமங்கம் பகுதியிலேருந்து ஒரு ரத்தினவேலுக்கு தெரியும், அவங்க மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன். நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, சரி ஜெபம் பண்ணோம். காலையில் திருப்பியும் ஃபோன் பண்ணாங்க, ஜெபம் பண்ணோம். சாயந்தரம் ஃபோன் பண்ணாங்க, என்னன்னு சொல்கிறேன், பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது குணமாகறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆச்சு அந்த பொண்ணு ஆறத்துக்கு. இன்னும் என் பிள்ளை அப்படியே தான் அப்படியே பயந்துக்கிட்டு வலிச்சுக்கிட்டே இருக்குதுன்றா, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்கள், நானும் என் பிள்ளையும் இந்த வாரமே வந்து சபையில் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை. அப்படி உங்களை என்ன பிடிச்சி உங்களை வலுக்கட்டாயமாக உங்களுக்கு சுகம் கிடைச்சா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்டா அப்படின்னேன். இல்லை, பின்ன எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, அப்போனாச்சும் என் பொண்ணுக்கு வலி எல்லாம் நல்லாயிடுமா? அப்போ இந்த மாதிரி அந்த இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு உடனே நடக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் உடனடி ரசம், உடனடி சாம்பார், உடனடி இட்லி, இதெல்லாம் உடனடியாக வரும் பொழுது இவங்களுக்கு சுகமுமே உடனடியாக கிடைக்கணும். அதுக்கு எது வேணாலும் செய்வோம். ஒரு கஸ்பராஜ் இருந்தார், அவர் சொன்னார் ஒரு தடவை, அந்த அவருக்கு வயிற்று வலி வந்துடுச்சு. அவர் சொன்னார், நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், பல்ட்டி அடித்து பார்த்தேன்,
தலைகளாக நின்று பார்த்தேன், இந்த வயிற்று வலியா நீங்களையா அப்படின்னாரு. வயிற்று வலி எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. தெரியல எனக்கு. அதை போய் முதல்ல பாருங்கள். நீங்கள் பல்ட்டி அடிக்கிறதுனாலையும் தலைகளாக நிற்கிறதுனாலையும் உங்கள் வயிற்று வலி ஒரு நாளும் நீங்காது. இப்போ நிறைய பேர் அப்படி தான், அப்படியே சர்க்கஸ் மாதிரி வந்தவொடனே ஒரு பல்ட்டி அடித்து ஒரு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தவொடனே எனக்கு நல்லாயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி யோசனையில் இருந்தால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஞானஸ்நானம் பரலோகத்தினாலே அங்கீகரிக்கப்படாத ஒரு ஞானஸ்நானமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இன்னொரு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? வசனம்லாம் சொல்லுது, ஒரே ஞானஸ்நானம். ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா திருப்பி மறுபடியுமா நீங்கள் செத்து போனவனை சேர்த்து மறுபடியுமா புதைக்க முடியாது இல்லைங்களா? நீங்கள் எதற்கு செத்தீங்க? பாவத்துக்கு செத்தீங்க. உங்களை அடக்கம் பண்ணோம். நீங்கள் மேலே வந்தவொடனே இப்போ எப்படி வந்துட்டீங்க? நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். தேவனுடைய நீதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான வழிகள் உங்களுடைய பாதைகளில் இருக்கிறதா? தேவன் சொன்னதான வார்த்தைகளுக்கு நீங்கள் 100க்கு 100 கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? இல்லைன்னா இன்னும் கூனி மாறிய நிமிர முடியாத கூனியாக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? 18 வருஷமாக நிமிர்ந்து கூடாத கூனியாக இருந்தால். 11ஆம் வசனம், ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அதுலேருந்து உங்களுக்கு விட்டு விலகி வெளியே வரத்துக்கு உங்களுக்கு வழியே தெரியலையா? இன்னும் பழைய காரியங்களை உங்களை கட்டி வைத்து கொண்டு இருக்கிறதா? பழைய கோபம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குதா? பழைய ஆத்திரம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குதா? இதை தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இவருக்கு இதை விட்டா வேறு வார்த்தையே தெரியலையா, வேறு எதுவுமே தெரியலையான்னு. ஏன்னா நம்ம எல்லாருமே நிமிர முடியாத கூனியாக இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருடைய காரியங்கள், அதை நான் சொன்னேன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில் கொடூரமான பாவ காரியங்கள் இருக்கிறது. விபச்சார பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த நாளில் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். விட வேண்டிய காரியங்களை நீங்கள் விட்டுறணும். சரி செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் சரி செய்யணும். கொரிந்து சபையிலே அப்படி தான் இருந்துச்சு. பவுல் சொல்கிறார், கண்டிக்கிறார், உங்களுக்குள்ள விபச்சாரக்காரன் இருந்தானே அப்படின்னு. அவனை நீங்கள் கண்டிக்காமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லி பவுல் அந்த சபையின் மூப்பர்களுக்கு எழுதுகிறார். இப்போ அதை கண்டிக்கிறதுக்கு எனக்கு முடியாதுன்னு இல்லை, கண்டிக்கணும். இந்த நாளில் நான் உங்களுக்கு தயவாக சொல்கிறேன், உங்களுக்காக தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் இருக்கிறீங்க இந்த இடத்துல. உங்களை குறித்து எனக்கு தெரியும், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அதை பார்த்துட்டும் பார்க்காதவனை போல நான் இருக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய விபச்சார பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாய் ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். இல்லை நான் தொடர்ந்து அப்படி தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா அது கர்த்தருக்கும் உங்களுக்கு உரிய காரியம். இதுக்கு மேலே என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல. இன்னும் உங்களோட நேரில் சொல்லணுன்னா நான் சொல்லலாம், நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அதற்காக இந்த நேரத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அந்த குறிப்பிட்டதான அந்த சகோதரனோடு பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தரணும். அதுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அந்த பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. இன்னும் அந்த அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்து கொண்டே நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்னுது. யாருக்கோ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன். தயவு செய்து இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்க. அதே மாதிரி ஒரு சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலுமே இந்த விபச்சார பாவத்தினாலே அவங்க செய்ததான சில காரியங்கள் ஆண்டவர் தெளிவாக எனக்கு காண்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலுமே
அவங்க இந்த சபையில் இப்போ ஆராதனையில் இல்லை. கர்த்தர் அவங்களையும் எச்சரிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கும் கிருபையை கொடுக்கணும். இதில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். யார் ஒருத்தருமே பாவத்திலேயே இருந்து சீரழிந்து போயிடுவதற்காக தேவன் விரும்பவில்லை. அதற்காக இயேசு உயிர் கொடுக்கல, ஜீவனை கொடுக்கல, ரத்தத்தை சிந்தல. உங்களை மீட்கும்படியாய், உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், உங்களை பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார். அதனால் மற்றவங்களுக்குமே நான் சொல்கிறேன், இப்போது அந்த நாட்களில் விபச்சாரத்தில் கையங்களவாய் பிடித்ததான ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வரும்பொழுது அவர் உடனே குற்றம் தீர்க்கலை. கொண்டு வந்தவங்ககிட்ட கேட்குறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது இவன் மேல் கல்லெறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்திரீ மாத்திரம் தனியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்திரீகிட்ட சொல்கிறார் இயேசு, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அதே தான் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. இதுவரை நீ செய்து கொண்டிருந்ததான பாவத்தை எல்லாத்தையும் பார்க்காதவனை போல் இருந்தேன், ஆனால் இனியும் நீ பாவம் செய்யாதே. இந்த நாளிலே உன் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான காரியத்தை நீ தெளிவாக நீ பார்த்து அதை சரி செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையும் காணப்பட்ட எல்லா தடைகளையும் முறித்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நிறைய பேருடைய குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பழைய பிசாசு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போ பிசாசு ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால் போகும். வெளியே போனாலும் வெளியே போகிற பிசாசு மறுபடியும் திரும்பி வந்து உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய இல்லத்தை பார்க்கக்கூடிய கிருபையை தேவன் அதுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை விட்டு ஒரு பொல்லாத ஆவி வெளியே போகும் பொழுது அது வெளியே போய் அலைந்து திரிந்து எந்த ஒரு இடத்தையும் பார்க்க முடியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்கோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பிசாசெல்லாம் வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் கூடி ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த விட்டு வந்ததான பிசாசு என்ன பண்ணுன்னா, சரி நான் விட்டு வந்ததான வீட்டை போய் பார்க்குறேன். விட்டு வந்த வீடு எது? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம். அதில் வந்து பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சா பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 12, 43, 44 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்போது இங்கே வந்தவொடனே பிசாசு ஒரு வேளை தேவனுடைய ஆராதனையில் ஆராதிக்கிற நேரத்தில் போயிடும், வெளியே போயிடும். நீங்களும் மனம் உருகி ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவரே இந்த பிசாசு வெளியே போட்டோன்னு. வெளியே போயிடும். வெளியே போனது அது அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே தெரியும். ஒரு தெருமுக்கில் வந்திருக்கும். அங்கே அதே மாதிரி விரட்டப்பட்டதான ஒரு 7-8 பிசாசுங்க அங்கே இருந்திருக்கும். அப்போது கேட்கும், உங்கள் வீடு எப்படி இருந்துச்சு, என் வீடு என்ன பண்ணுச்சு, எங்கள் வீட்டில் இப்படி திடீர்னு ஒருத்தன் வந்தான், என் ஒரு ஊழிக்காரன் வந்தான், ஏசு நாமன்னு சொன்னான், என்னால் உள்ளே உட்கார முடியல, வெளியே வந்துட்டேன், நீ எங்கே வந்த, நானும் இப்படி தான் வந்தேன், நீ இப்படி தான் வந்தேன்னு 7 பேர் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு அப்போ இது சொல்லுது. சரி நான் விட்டு வந்த வீட்டுக்கு போய் திரும்பி போய் பார்க்குறேன் இன்னொரு தடவை. அது விட்டுட்டு வந்த வீட்டை போய் வந்து பார்த்தா அந்த வீடு வெறுமையாக்கப்பட்டதாய், கூட்டி பெருக்கப்பட்டதாய், ஜோடிக்கப்பட்டதாய் காணப்படுது. உடனே இது பார்த்துச்சு, ஓ நம்ம வீடு இப்போ நல்லா முன்னெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. முன்னாடி நான் மாத்திரம்தான் இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறானுங்க, அவனுங்களையும் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி இந்த பேய் மறுபடியும் அந்த முக்குக்கு வந்து அங்கே இருக்கிற 7-8 பிசாசி என்ன பண்ணிடுது, கூட்டிகிட்டு வருது. நம்ம வீடு நல்லா காலியாக இருக்குது, சுத்தமாக இருக்கிற பேர் இருக்குது, பெயிண்ட் அடிச்சிருக்குது, அழகாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு 7 வந்துடும்.
இப்போ ஒரு ஆவி இருக்கும் பொழுதே இவனால் தாங்க முடியலையே, 7-8 ஆவி வந்தால் எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறாரு, அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது. இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததான அந்த பிரச்சனை உங்களை விட்டு தீர்ந்து போயிடுச்சா, இல்லைன்னா அந்த பிரச்சனையோட இன்னும் பெருசாக பிரச்சனை வந்திருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களை பார்த்து கேள்வி கேட்டு பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பு எவ்வளோ கடனில் இருந்தேன், இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆராதனை செய்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், இப்போ என் வாழ்க்கையில் எவ்வளோ கடன் இருக்குது? ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, எல்லாருக்குமே கடன் பிரச்சனைகள் தான். கடன் வாங்குவது என்பது ஒரு சாபம், கடன் கொடுக்கிறது என்பது ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் இதை பல விதமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நான் சொல்கிறேன், கடன் வாங்குவது என்பது சாபம், கடன் கொடுப்பது என்பது ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்களாக இருக்கிறீங்க, எத்தனையோ விடுதலை ஜபத்தை செஞ்சுருக்குறீங்க, விடுதலை கிடைச்சிருக்குதா? இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கடன் இன்னும் பெருசாக பெருகிக்கிட்டே இருக்குதா? சற்று யோசித்து பாருங்களேன். ஏன் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த பழைய பிசாசு, பழைய தாக்கம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறல? ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம், நீங்களும் இங்கே வந்து திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொண்டே இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை மாதத்துக்கு நீங்கள் இப்படி கலந்து கொண்டே இருப்பீங்க? சாபத்துக்கு மேலே சாபத்தை நம்மளுடைய மேலே நம்ம என்ன பண்ணிக்கொள்ளக்கூடாது, கூட்டிக் கொள்ளக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் நம்மளால் தாங்க முடியும். அதிகமான தாக்கம் நமக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்முடைய நடையே உடஞ்சி போயிடும், நம்முடைய உருமாற்றம் அடைஞ்சிடும். ஆண்டவர் வந்தால் நமக்குள்ளே ஒரு உருமாற்றம் அடையணும் இல்லைங்களா, ஒரு புதுப்பிக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய நிலைமையிலேயே இருக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்லி அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மெய், இயேசு உங்களுடைய பாவத்தை கழுவுனது மெய், ஆனால் உங்களுக்குள்ளே இருந்ததான பிசாசை நீங்கள் வெளியேற்றலை. இயேசு வெளியே போன்னு சொல்லிட்டார், போயிடுச்சு. மறுபடியும் உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா? அதனுடைய பொருளெல்லாம் இன்னும் உங்களுக்குள்ளாரியே இருக்குது. அதனுடைய சுபாவங்கள், அதனுடைய பழக்க வழக்கங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அது மறுபடியும் எடுக்கணும்னு திரும்பி வரும். உங்களுடைய வீடு பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கும், போய் இன்னும் 7 பேய்களை கூட்டிக்கிட்டே வந்துடும். அப்புறம் உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் மோசமானதாக மாறிவிடும். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததான உங்களுடைய சந்தோஷம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? சற்று கேட்டு பாருங்கள், உங்களுடைய மனசை கேட்டு பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சரியான மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, ஏசாயா 53 அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இப்போ நம்முடைய அக்கிரமெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? எல்லாத்தையும் இயேசு சுமந்து கொண்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தள்ளாட்டம் தான் இருக்குது, ஒரு சீரான நடையில் இல்லை. அப்போது நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்கள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதனால் விடுதலை என்பது புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களுடைய பலி செலுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி நமக்காக இரத்தம் சிந்தினதினாலே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூறும்படி தான் இந்த நாளிலே நாம் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கையை இந்த நாட்களில் நாம் மறுபடியுமாக நினைவு கூறப் போகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு முறையும் திருவிருந்து நேரத்தில் அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, இது எனக்காக இயேசுவினால் பீக்கப்பட்ட அவருடைய சரீரம், இது எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இதை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே அதை நாம் நினைவு கூர்ந்து உண்மையாய் மெய்யான மனஸ்தாபத்தோடு அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாம் இந்த நாளில் இந்த ஆராதனையில் இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது அது நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தை கட்டும். அது எப்படி தான் உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரிவினை ஆவியினால் பிரிந்து போயிருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் பிரிந்து போயிருந்தாலும் சரி, உங்களுடைய கணவன் மனைவியிடையே பிரிவினைகள் இருந்தாலும் சரி, இந்த நாளில் உணர்ந்து அறிக்கை செய்து மெய்யான மனஸ்தாபத்தோடு திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நேற்று இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அதை தான் எனக்கு வாக்கு பண்ணினார். இந்த வார்த்தையை சொல்லு, அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நான் மாற்ற போதுமானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்காக அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நமக்காக அவருடைய விழாவில் குத்தப்பட்டது. நம்முடைய சிந்தனையில் நாம் சிந்தித்ததான தீமையான காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில முள்முடி அடிக்கப்பட்டது. நாம் தவறான வழிகளில் நடந்ததினாலே இயேசுவின் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் தவறான காரியங்கள் செய்தபடியினாலே இயேசுவினுடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அது நிமித்தமாக நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நம்முடைய கரத்தின் கிரியைகளும் நம்முடைய நடவடிக்கையும் எவ்விதமாக தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா அல்லது பிரியமில்லாததாக இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் தீர்த்து முடித்ததினாலே அவர் பிசாசுகளை வெளியேற்றினார் என்று வாசிக்கிறோம். இதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துடைய கையில் இருந்ததான அந்த அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கையிலும் கொடுத்திருக்கிறார். பிசாசை விரட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு விரட்டணும்னு சொல்லி ஊழியக்காரர்களை தேடி சபையை தேடி வர தேவையில்லை. நீங்களே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளையும் நீங்கள் வெளியேற்றி மறைவான காரியங்களெல்லாம் வெளியேற்றி அறிக்கை செய்து விட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பிசாசுகளை துரத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், புதிய ஏற்பாட்டை பார்க்குற ஒரு இடத்துல ஸ்கேவான் ஒரு ஆசானுடைய 7 பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிசாசு பிடிச்சவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால, அவருடைய ஊழியக்காரன் சொன்ன பவுலின் நாமத்தினால, நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினால இவங்களை விட்டு போ அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பிசாசு பிடித்து சொல்கிறான், இவனுங்க மேலே திரும்பி இவனுங்களை பீறி போட்டு பவுலியும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யார் அப்படின்றான். அப்போ நம்மளை யாருன்னு சொல்லி நல்லா பிசாசுக்கு தெரியும். அதனால் பிசாசுக்கு ஜெபம் பண்ணும்பொழுது தைரியமாக போய் இப்படி ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. தைரியமாக ஆலயத்திலையும் வந்து உட்காந்து கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
எங்கள் அம்மா கூட வேலை செஞ்ச ஒரு டீச்சருடைய ஹஸ்பண்ட் அவர் நல்லா குடிப்பார், எல்லாமே எல்லா காரியங்களும் செய்வார், சபையிலேயும் முக்கியமான அங்கத்தினராக இருந்தார். அவர் ஒரு தடவை ஒரு பிசாசு பிடித்திருந்ததான ஒரு வீட்டுக்கு அவரை கூப்பிட்டாங்களாம். நீங்கள் தான் வார வாரம் சபைக்கு போகிறீங்களே, வந்து இந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இவர் போய் ஜெபம் பண்ண அந்த பேய் சொல்லுதான், நீ யாருன்னு தெரியும், நீ வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன குடிச்சிருந்த, என்ன பண்ணன்னு தெரியும், நீ என்னை விரட்ட வந்தியா, போடா வெளியே அப்படின்னு நினச்சான். பயந்துக்கிட்டு வந்துட்டார் வெளியில். அதனால் பிசாசுக்கு நம்மளை குறித்து நல்லா தெரியும். எவ்வளோ நாளைக்கு ஓடு 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 நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மளும் பழைய பாவத்தோடையே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அது வெளுக்க போகும், சாயம் வெளுக்க போகிறது. சாயம் வெளுத்ததான நரி கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அந்த நரி எல்லாத்தையும் போய் மிரட்டிக்கிட்டே இருக்குது, நான் யார் தெரியுமா, யார் தெரியுமான்னு. ஏன்னா சாதாரணமான நரி ப்ரௌன் கலரில் இருக்கும், இது வெள்ளை கலரில் இருக்குது. அப்போது பார்க்குறதெல்லாம் என்னடா புதுசாக வெள்ளையாக ஒன்று வந்திருக்குது, இது சொன்னால் நம்ம போக மாட்டேங்குதுன்னு பயங்கரத்துக்கு போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய மழை வருது. மழை வந்து அந்த நரி மேலே விழுந்த உடனே நரி வெள்ளை கலர்லாம் மாறி பழைய கலருக்கு வந்துடுச்சு. ஓடுனதெல்லாம் திரும்பி வருது, நீ அங்கே விரட்டின அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த நாய், அந்த சாயம் வெளுத்ததான நரி. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் பரிசுத்தவான் மாதிரி பரிசுத்தவாட்டி மாதிரி நம்ம சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெளுக்க போகுது. பரிசுத்தாவுடைய மழை பெய்ய போகிறது. ஹல்லேலூயா. நம்மளை சுத்தமாக்கும்படியாக அவர் மழை பெய்கிறார். அந்த மழையில் எத்தனை சாயம் எல்லாம் போணுச்சுன்னு தெரியல. ஒரு இடத்துல புறாக்கெல்லாம் கூட்டமாக வந்துட்டு இருந்துச்சான். புறா வீட்டில் இருக்கிற அந்த எஜமானன் நிறையா தீனி போட்டுக்கிட்டே இருந்தானா. புறா நல்லா தீனி நல்லா சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு நல்லா கொழுன்னு இருந்துச்சான். அந்த பக்கம் ஒரு காக்கா வந்துச்சான். நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் நம்ம பொறுக்கி தின்றோம், அவ்வளோவா வரமாட்டேன்து. ஆனால் இங்கே பாரு, இதுங்களுக்கு நல்லா காலையிலையும் சாயந்தரமும் நல்லா தீனி போடுறான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, நான் என் கலரை மாற்றிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது புறா மாதிரியே வெள்ளை கலரில் மாறிடுச்சு காக்கா. இப்போ காக்காவோட புறாவோட காக்காவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் புறா மற்ற தீய காரியங்கள் எல்லாத்தையும் அசுத்தத்தெல்லாம் தொடாது. ஆனால் இந்த புறா பக்கத்தில் ஒரு செத்து போன எலி ஒன்று கிடக்குது. நம்ம ரொம்ப நல்ல சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்டோம். இது எப்போ பார்த்தாலும் இந்த கோதுமையும் இதையும் தான் கொடுத்துட்டே இருக்குது. ஒரு நான்வெஜ்ஜே இல்லையே நமக்கு. நம்ம ரொம்ப விரும்பின சாப்பிட்டதான அந்த எலி எவ்வளோ நாளாக நம்ம சாப்பிட்டோம். அதனால் கான்னு கத்தி அதை போய் எலியை எடுக்கிறதுக்கு போச்சான். அப்போ தான் ஓனருக்கு தெரிஞ்சான், ஓ நீ இவ்வளோ நாள் திருட்டு காக்காயா, எல்லைக்குள்ளே நீ திருடிக்கிட்டு இருந்தியான்னு அடித்து துரத்தினாலாம். இதுதான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அதனால் நம்ம வேஷமாக தெரியக்கூடாது, விருதாவாக நம்ம சஞ்சலப்படக்கூடாது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை தொழுது கொள்வோம், இல்லை பாகால் தெய்வமாக இருந்தால் பாகாலை பின்பற்றுவோம். உங்களை யாரும் கஷ்டப்படுத்தி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு உங்களை சொல்லலை. உங்களுக்கு கோதுமை தரோம், பால் பவுடர் தரோம், இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. ஆனால் இப்போ யாரும் கொடுக்கறது இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த நாளில் வந்ததான அந்த மிஷினரிங்க செய்த ஊழியத்தின் மூலமாக இந்த நாட்களில் நம்மையும் பார்த்தாலும் இவங்க பால் பவுடரு பிஸ்கட்டு இதுக்காக தான் வராங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பால் பவுடருக்காக பிஸ்கட்டுக்காக நம்ம தேவனை தேடி வரல. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்காக தேவன் தேடி வந்ததான தேவனை, நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததான இயேசுவை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, கூனியாக இருந்தேன், என் கோணை நிமிர்த்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்குள்ளே மறைந்து கிடந்ததான எல்லா தீய வல்லமைகளை என்னை விட்டு வெளியேற்றுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இதை தெரியல இந்த உலக ஜனங்களுக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிவு அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குறியீடாக்கினான். பிரபஞ்சத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அவங்களுடைய இருதயத்தை மனக்கண்களை என்ன பண்ணியிருக்குது? குருடாக்கி இருக்குது. ஆனால் நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் இந்த இயேசுவை நாம் தெளிவாக பார்க்கலாம். அவருக்கு எது பிரியம், அவருக்கு எது விருப்பம் என்று சொல்லி நம்மளால் உணர முடிந்து அதிலிருந்து நம்ம வழி சரி செய்து நம் சரியான பாதையில் நம் நடக்க தேவன் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்தில் அவருடைய கண்களெல்லாம் பிசாசுனால குருடாட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் அவங்க நம்ம மேலே அபகிருத்தியான காரியங்களை உண்டு பண்ணுறாங்க. இவங்க பிஸ்கட்டுக்கும் பாலுக்கும் தயிருக்கும் ஒடியாராங்க. இவங்களை மதமாற்றம் பண்ணியிருக்கிறது, இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டுட்டா இவங்க சரியாக போயிடுவாங்கன்னு சொல்லி. அதே நேரத்தில் போன வாரத்தில் நான் இன்னொரு காரியத்தை பார்த்தேன். பீகார் மாநிலத்தில் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அங்கே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அந்த பீகார் மாநிலத்தில் 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறாங்க. அவங்க சபைக்கு போகிறதெல்லாம் வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. வேகமாக போகிறாங்க அவங்க பாட்டுக்கு, ட்ரெயின் ட்ராக்கில் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது பிஸ்கட் கொடுத்தாங்களா, பால் கொடுத்தாங்களா, பணம் கொடுத்தாங்களா? எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. பின் எதுக்கு போகிறீங்க? அந்த இயேசு தான் தெய்வம் எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால் அவரை பார்க்குறதுக்கு, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க திரளாக போகிறாங்க. அந்த இடத்துல பிஜேபியினுடைய அந்த ஆதரவு பெற்றதான ஒரு கட்சி தான் அந்த இடத்துல ஆட்சி செய்யுது. அந்த மாநிலத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி பிஜேபியும் எவ்வளோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்தில் மண்ணள்ளி போட்ட மாதிரி கர்த்தருடைய கிரியைகள் அந்த தேசத்தில், அந்த மாநிலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசமும் முழுசுமாக ரட்சிக்கப்படும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே நடக்கிற அதே காரியம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. யார் ஜெயித்தாலும் சரி, தோற்றாலும் சரி, நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் அரசாளுகிறவராய் ஆளுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ராஜாவுடைய வார்த்தைகள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஆளுகை நிச்சயம். நம்முடைய ராஜா இயேசு ராஜாவுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்றைக்குமே ஆளுகை செய்கிற, ஆட்சி செய்கிற அதே கட்சியில் தான் நீங்களும் நானும் இருக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா உடனே அடுத்த கட்சிக்கு மாறிடுவாங்க. அப்படி அடிக்கடி கட்சி மாற்றி கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுனா இயேசு, அங்கே போனால் அங்கே, கூலி ஊற்றுற இடத்துக்கு போனால் அங்கே போய் அது, இங்கே வந்தால் இது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தீர்மானம் எடுக்கிறேன். இதுவரையும் கூனியாக இருந்ததான என்னுடைய கண்களை கர்த்தர் இந்த நாட்களில் திறப்பதற்காக நன்றி. என் பழைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி என்னை புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய் என்னை மாற்றுவதற்காக நன்றி என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நாம் ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிற கசப்புகளையும் வெறுப்புகளையும் மன்னித்து கோபத்தை மாற்றி தேவ சமூகத்தில் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவ சமூகத்தில் வருகிறதால சுகத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மத்தேயு 15:26, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இங்கே இருக்கிறதான ஒரு ஸ்திரீ அவள் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய சரீரத்தில் ஒரு பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப அவளை வேதனைப்படுத்துது, அந்த வேதனைப்படுத்துறதுக்கு அவளுக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த சகோதரி ஒரு புறஜாதி ஆகிய ஒரு சகோதரி, யூதர் அல்லாத ஒரு சகோதரி. அப்போ ஏசு சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பம், சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம், அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னோன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்லது தான் ஆண்டவரே, இருந்தாலும் அந்த மேசையிலேருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்றா. உடனே ஆண்டவர் சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலில் கூட நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், உனக்கு உன் பிள்ளை இப்பயே சுகமாயிடுச்சின்னு சொல்கிறாரு. சொன்ன அதே நேரத்திலேயே அந்த பெண்ணுடைய மகள் சுகமாகிட்டான். அப்போ இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து பாருங்கள், நம்மள எல்லாத்தையும் நாய்க்குட்டின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி.
அவர் எதற்காக சொன்னார்னு நிறைய பேத்துக்கு புரியல. ஆண்டவர் நமக்கு ஒரு விளக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். புதிய உடன்படிக்கையின்படி தெய்வீக சுகம் நமக்கு சொந்தமானது. நம்ம அது உரிமை பாராட்டி எடுக்கணும். பலவீனத்தை பார்த்து சொல்லுங்கள், என்னை விட்டு வெளியே போ என்று சொல்லுங்கள். சுகத்தை பார்த்து கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே தெய்வீக சுகம் எனக்குள்ளாக, என் குடும்பத்துக்குள்ளாக, என் சரீரத்துக்குள்ளாக இறங்கி வருவதாக, தேவ சமாதானம் என்னை இறங்கி வருவதாக, தேவனுடைய சந்தோஷமும் நன்மையும் என் வாழ்க்கையில் கிடைப்பதாக என்று சொல்லி நம் தைரியத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் பிசாசு இருக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே எப்படி பேய் இருக்கும்? பிசாசு தேவ பிள்ளையை சொந்தமாக்க முடியுமா? ஒரு 3 கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. முதலாவது, பிசாசு பிடித்திருகள் என்ற கூட்டம் ஒன்று உண்டு. ரெண்டாவது, அசுத்தாவி உள்ள ஒரு மனிதன் ஒருத்தன், தனிப்பட்ட மனிதன் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பிசாசு பிடிச்சிருக்கிறான். மூன்றாவது, முழுமையாக பிசாசின் கட்டுப்பாட்டிலே உள்ளவர்கள் இருக்கிறாங்க. பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் என்ற கூட்டம் ஒன்று உண்டு. அசுத்தாவி உள்ள மனுஷன் என்று ஒருத்தன் இருக்கிறான். மூன்றாவது, முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளாக பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு. இதில் வேதத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடிப்பான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளார, உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் இடம் பிடிப்பான். பிசாசுக்கு விருப்பமானதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் உங்களுக்குள்ளே வந்து தங்கிடுவான். பிசாசுக்கு விருப்பமான பொருட்கள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்குவான். ஏன்னா அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதான நீங்கள் அவனுக்கு இணங்கி நடந்தீங்கன்னா அவன் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவான். நோ காம்ப்ரமைஸ். எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒத்து போகவே கூடாது. ஒருவேளை அந்த இடத்துல பிசாசை ஆராதிக்கிறவங்க இருப்பாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களாகவே இருப்பாங்க. உங்களை கூப்பிடுவாங்க, போகலன்னா கோவிச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுவீங்க. ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்க கடை விருந்து வச்சுருப்பாங்க, கடை விருந்துக்கு உங்களை அழைப்பாங்க. போகலன்னா என்ன நினச்சிக்குவாங்க? உன்ன மாதிரி என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து சாப்பிடுச்சு, நீ என்ன பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்காக தனியாக எடுத்து செஞ்சுருக்கிறோம் அப்படின்வாங்க. தனியாக செஞ்சாலும் சரி, ஒன்றா செஞ்சாலும் சரி, எனக்கு அது தேவை கிடையாது. அப்படி நீங்கள் இணங்கி போனீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க, அவன் இடம் பிடிச்சிடுவான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து குழப்பத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்திடுவான். அதனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அடுத்ததா, உங்களுடைய இருதயத்தை பிசாசு நிரப்புவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்.
தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுள்ளதாக இருக்கவில்லையோ? அது விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்போது நம்முடைய இருதயத்தை பிசாசு நிரப்பும்படியாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? இடம் கொடுத்துட்றோம். இடம் கொடுத்தா அவன் இடம் பிடிப்பான். நம்முடைய இருதயம் காலியாக இருக்கக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நாண பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நம்முடைய இருதயம் யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறது? அனனியாவை போல சபீராவை போல நம்முடைய இருதயம் பிசாசினால் நிரம்பி இருக்குமானால் நம்முடைய எல்லைகளுக்குள்ள பிசாசு வந்துடுவான். அடுத்ததாக பிசாசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரத்துக்கு ஒரு எண்ணம் ஒன்று, ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்போது இருதயத்தில் உணர்வில்லாதவங்க தாங்க யாருன்றதையே மறந்து போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதையே மறந்து போயிட்டாங்க. அவிசுவாசிகளோடு இணைந்து நடக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ளே நுழைஞ்சி பல தீமையான காரியங்களை செய்திடுவான். அடுத்ததாக சாத்தானாலே பேச முடியுமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அந்த இடத்துல யார் பேசுனது? பேதுரு. ஆனால் இயேசு யாரை சொல்கிறாரு? சாத்தானை. அப்போ சாத்தான் நமக்குள்கிட்ட நம்மளோட மனிதர்கள் மூலமாகவே உறவுக்காரர்கள் மூலமாகவே நம்மளோட பேசுவான். பெண்ணு பார்க்குற விஷயத்தில் மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் அவன் நம்மளோட பேசுவான். ஆட்களை அனுப்புவான். அவன் தான் பிசாசுடைய ஏஜென்ட்டுகள். தேவன் வைத்திருக்கிற அந்த இடத்தை நம்மளை விட்டு பிரிக்கும்படியாக நம்ம பார்க்க முடியாதபடிக்கு அவனால் விரிக்கப்பட்டிருக்கிற வலையை நம்ம பார்க்க முடியாதபடினாலே நமக்கு ஒரு இடத்தை காண்பிப்பான். நம்ம அதை நம்பி போய் தேவையில்லாத இடத்துல நம்ம மாட்டிக்கொள்வோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பேச முடியும். மனிதர்கள் மூலமாக பேசுவான். கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவான். அதில் நம்ம தான் பகுத்தறியக்கூடிய வரத்தை கேட்கணும். அடுத்ததாக மாய வித்தைக்காரனாகிய சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தவனையே பிசாசு பிடித்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது நாம் இதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவைகளை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை விசுவாசித்த பொழுது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இப்போது பிலிப்பனுடைய ஊழியத்தை பார்த்து இவன் பிரமிக்கிறார், விசுவாசிக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுத்துறாரு.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் வந்தபொழுது அவளில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறதை கண்டு அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவளுக்காக ஜெபம் பண்ணி அவள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினாலே பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாய் எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். யார்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவன். ஆனால் அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? கசப்பு இருந்துச்சு, துர்க்குணம் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கலாம், சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம மேலே ஒரு கூனியான ஒரு ஆவி ஒன்று இருக்கிறது. நம்ம நேராக நிமிர்ந்து நிற்க அது முடியல. நம்மளை குனிய வச்சுக்கிட்டே நம்மளை நடத்தி கொண்டே வருது எத்தனை நாட்களாக. கர்த்தர் இந்த நாளில் ஆலயத்திலிருந்து அவளை பார்த்து பேசுகிறாரு. ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை இந்த நாட்களில் நான் விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவள் மேலே கைகளை வைத்த பொழுது அவள் சுகமடைந்து அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டார். அதே இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் நம்ம மேலே கைகளை வைத்து நம்மை நிமிர்ந்து நடக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்ம அவரிடத்தில் ஒப்புக்கொள்வோம், நம்மை அறிக்கை செய்வோம், அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம், தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பான காரியங்கள், பாவமான காரியங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் இருந்ததான் அந்த 18 வருடமாய் நிமிர முடியாத கூனியாக இருந்ததான அந்த ஸ்திரியை நீ தொட்டு அந்த நாளில் அவளுக்கு இருந்த சத்துருவின் வல்லமைகளை நீ நீக்கி அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது படையா. இந்த நாளிலே எங்கள் மேல் உம்முடைய கைகளை வைத்து எங்கள் மேல் ஆவியானவர் நீர் இந்த நாளிலே இறங்கி வந்து எங்களுடைய கட்டுகளை எல்லாம் உடைக்கும்படியாய் எங்களை நிமிர்ந்து நடக்க செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய அவமானத்தினால, எங்களுடைய தலை குனிவினால் நாங்கள் இதுவரையிலும் தலை கவிழ்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய நீ போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இதற்காக தான் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தீங்க, உங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க. நீங்கள் பிற்கப்பட்ட உங்களுடைய சரீரத்திலும் சிந்தப்பட்ட உங்களுடைய ரத்தத்திலும் எங்களுக்கு மீட்பு உண்டு ஆண்டவரே. அதை இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை காண கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்வீராக. அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த விடுதலையை நீங்கள் இந்த நாட்களில் தரும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய சரீரத்திலும் இயேசு கிறிஸ்துவின்